ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமையோட 2வது வாரம். இன்றைக்கி சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு காலையிலேயே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குளிச்சுட்டு இப்போ சாம்பாருக்கு பருப்பு தான் வைக்க போகிறேன். காய்கறிலாம் நிறையா செய்யணும், வடை பாயசம் எல்லாமே செய்யணும். அதனால் வேலை கண்டினியூவாக இருக்கும். அதனால் ஒரு 10 மணிக்கெலாமே என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேலையை ஆரம்பித்தாச்சு. பருப்பு தான் இப்போ சாம்பாருக்கு வச்சிட்ருக்கேன். இங்கே கொண்டக்கடலையும் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அதையும் அவிச்சிட்டு தாளிக்கணும். பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்கறி அப்படியே கட் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இன்றைக்கி ஒரு 7-8 வகை காய்கறிகள் எல்லாமே செய்வேன். அதுக்கப்புறம் வடை பாயசம் கொண்டக்கடலை எல்லாமே செய்வேன். இந்த சாப்பரில் எனக்கு புடலங்காய் பாவக்காய் ரெண்டையுமே சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸில் காய்கறி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 1 கிலோவுக்கு மேலே இருந்துச்சு புடலங்காய். நெக்ஸ்ட்டு பாயசத்துக்கு ஜவ்வரிசியை வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஜவ்வரிசியை வறுத்துட்டு பாயசம் வைக்கும்போது சீக்கிரமும் ஜவ்வரிசி வெந்துடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இங்கே தர்ஷினியும் அண்ணியும் காய்கறியெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். முருங்கைக்கீரை உருவுறது, அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறது, உரிச்சு கொடுக்குறது எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் கிடுக்கிடுன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாதமும் வச்சுட்டேன், பருப்பும் ரெடியாக இருக்குது, பாயசம் ரெடி ஆகிடுச்சு. புடலங்காய் தாளித்து விட்டுட்டேன். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையாகவே கடன்னு செஞ்சுட்டேன். இப்போ தக்காளி பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சைடு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலையை ரெடி பண்ணேன். உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பார்த்திங்கன்னா வடைக்கு மாவு அரைச்சிட்ருக்கேன். வடை மாவும் ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வடை மாவும் நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வடையை தட்டி எடுத்துடலாம். ஃபைனலாக தான் வடை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. வடை தட்டி முடிச்சுட்டு அப்பளம் பொரிச்சிட வேண்டியது தான். அப்பளமும் பொரித்து எடுத்தாச்சு. எல்லா வேலையுமே முடித்தாச்சு. இப்போ சாமி கும்பிட போகிறோம். என்னென்ன ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அப்படியே பார்க்கலாம். சாமி ரூம் எல்லாமே விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சு சாமி ரூமை தர்ஷினி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரெடி பண்ணி வச்சிட்டா. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு. குக்கிங் முடித்த உடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாயசம் ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார். இங்கே பருப்பு ரசம் அதுவும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பச்சடி, முருங்கைக்கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், கொத்தரங்காய் பொரியல், கொண்டக்கடலை தாளித்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன், புடலங்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சாதம் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ சாமி கும்பிட்டுடலாம். நல்லபடியாக சாமிக்கு படைச்சிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.